சைவ சமய ஆச்சாரியர்களான அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகிய நால்வரால போற்ற பெற்றதும் ஐம்பூதங்களில் ஆகாய தலமா விளங்குறதும் சிதம்பரம் நடராஜர் கோவில். பிரசித்தி பெற்ற நடராஜர் கோவில்ல வருஷத்துக்கு 2 திருவிழாக்கள் நடந்துட்டு வருது. ஒன்னு ஆணி திருமஞ்சன தரிசன திருவிழா, இன்னொன்னு மார்கழி திருவாதிரை ஆருத்ரா தரிசன திருவிழா. இந்த திருவிழாக்கள் கொடியேற்றம் தொடங்கி 10 நாட்கள் நடக்கும். 9வது நாள் தேர் திருவிழாவும், 10வது நாள் சிவகாம சுந்தரி சமேத நடராஜமூர்த்திக்கு மகாபிஷேகமும் தரிசனமும் நடக்கும். நடராஜர் கோவில் திருவிழாக்கள்ல முக்கியமானது என்ன அப்படின்னா, சித் சபையில வீற்றிருக்கிற சிவகாமி சுந்தரி அம்பாளும் நடராஜமூர்த்தியும் தேர் திருவிழாவின் போது கோவிலிருந்து வெளியே வருவாங்க. 2 திருவிழாவின் போதும் தேர்ல வீதி உலா வந்ததுக்கு அப்புறமா ராஜ்யசபை அப்படிங்கிற 1000 கால் மண்டபத்துல எழுந்தருளி அங்க மகாபிஷேகமும் லட்சார்ச்சனையும் திருவாபரண அலங்கார காட்சியும் நடக்கும். பின்னாடி தரிசனத்துக்கு அன்னைக்கு 1000 கால் மண்டபத்துல எழுந்தருளிய சிவகாம சுந்தரி அம்பாளும் நடராஜமூர்த்தியும் நடனமாடி பக்தர்களுக்கு தரிசன காட்சி அளித்து மறுபடியும் சித் சபையில எழுந்தருளுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மார்கழி ஆருத்ரா தரிசனத்தின் போது திருவிழா முதல் நாள்ல இருந்து 10ஆம் நாள் வரைக்கும் சாயந்தரம் 6 மணிக்கு சாயரட்சை பூஜையில சித் சபையில மாணிக்க வாசகர் உற்சவம் நடக்கும். சுமார் 51 ஏக்கர் நிலப்பரப்புல அமைஞ்சிருக்கிற இந்த கோவிலின் 4 கோபுரங்களும் 4 ராஜ கோபுரங்களா அமைஞ்சிருக்கு. கிழக்கு, தெற்கு, மேற்கு கோபுரங்கள் 135 அடி உயரம் கொண்டது. சிவபெருமான் ஆடிய 108 கரணங்களும் சுலோகங்களும் மேல கோபுரத்துல உள்வாயில்ல அழகா பொறிக்கப்பட்டிருக்கு. இது போன்று தெற்கு, வடக்கு, கிழக்கு கோபுரங்களையும் இக்கரணங்களின் செயல்முறைகள் சிற்ப அமைப்புல இருக்கு.